வணக்கம் பிள்ளைகளே, இது உங்கள் கதை நேரம். கதை கேட்க நீங்கள் தயாரா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்குறள் கதை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். ஒரு காட்டில் நரியும் கொக்கும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். நரி கொக்கோடு நட்பாய் பழகினாலும் அதற்கு கொக்கின் மீது எப்போதும் கொஞ்சம் பொறாமை இருந்தது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கொக்கினை கேலி செய்யவும் தவறுவதில்லை. ஆனாலும் கொக்கு இதை பெரிதுபடுத்தாமல் நரியோடு உண்மையான நட்போடு பழகி வந்தது. ஒரு நாள் நரி கொக்கிடம், நண்பா, நாளை இரவு உனக்கு எனது இல்லத்தில் விருந்து அளிக்க விரும்புகிறேன், நீ அவசியம் வர வேண்டும் அப்படின்னு சொன்னது. கொக்கும் மிக்க மகிழ்ச்சி நண்பா, நான் கட்டாயம் வருகிறேன் என்று கூறி விடை பெற்றது. அடுத்த நாள் இரவு கொக்கு நரியின் வீட்டிற்கு விருந்துக்கு செல்ல நரியும் அதை வரவேற்றது. எனக்காக நீ என்ன செய்துள்ளாய் நண்பா என்று கேட்டது கொக்கு. உனக்காக நான் சுவையான சூப் தயாரித்து வச்சிருக்கேன், வா இருவரும் பருகலாம் அப்படின்னு நரி சொல்லுச்சு. கொக்கும் ஆர்வமாக போச்சு. நரி தயாரித்திருந்த சூப்பை அகலமான தட்டில் பரிமாறி வா சாப்பிடலாம் என்றது. நரி தன் நாவால் ருசித்து சாப்பிட கொக்கு தன் அழகால் உறிஞ்ச முடியாமல் ஏமாற்றம் அடைந்தது. இதை கண்ட நரி ஏன் சாப்பிடல என்று ஏளனமாய் கேட்டது. எனக்கு பசி இல்லை நண்பரே, நாளை இரவு நீ என் இல்லத்திற்கு அவசியம் விருந்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு கொக்கு. நரியும் வருவதாக சொன்னதும் கொக்கு விடை பெற்று சென்றது. அடுத்த நாள் நரி மிகுந்த பசியோடு கொக்கின் இல்லத்திற்கு சென்றது. கொக்கும் சுவையாக சூப் தயாரித்து நீளமான குடுவையில் பரிமாறியது. அதை கண்டு நரி ஏமாற்றத்துடன் நோக்க, அதை கண்ட கொக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் பாதி சூப்பை ஊற்றி நரிக்கு கொடுத்தது. நரியும் ஆவலோடு அந்த சூப்பை குடித்துவிட்டு கொக்கிடம் தன் செயலுக்கு மன்னிப்பும் கேட்டுச்சு. உனக்கு அகன்ற பாத்திரத்தில் சூப்பை பரிமாறினால் பருக முடியாது என தெரிஞ்சும் விருந்துக்கு அழைத்துவிட்டு உன்னை பசியோடு அனுப்பினேன். ஆனால் எனக்கு வசதியாக நீ அகலமான பாத்திரத்தில் பரிமாறிவிட்டாய். உனது செயலை கண்டு நான் வெட்கப்படுகிறேன் என்று தலைகுனிந்து நின்றது. இதைத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் அப்படின்னு சொல்லியிருக்கார். தனக்கு துன்பம் செய்தவரை தண்டித்தாலாவது அவர் நாணம் அடையும்படி நன்மையான செயல்களையே செய்து விடுதல் ஆகும்.